சார் இன்னைக்கு பாஜக அவங்க வேட்பாளர் லிஸ்ட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப துரதிருஷ்டமானது. ஏன்னா ஒரு கட்சி இப்போ திமுகன்னு எடுத்துட்டீங்கன்னா முக்கிய தலைவர்களுக்கு சீட் கொடுக்கப்படும். துரைமுருகனுக்கே கொடுத்துட்டாங்க, வயசான 84 வயசானவர். மற்ற கட்சியும் அப்படிதான். அதிமுக எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விஜயபாஸ்கருக்கு இல்லாம, தங்கமணிக்கு இல்லாம, வேலுமணிக்கு இல்லாம அதிமுகவோட வேட்பாளர் பட்டியல் நிறைவடையாது. விசிக்கு எடுத்தீங்கன்னா திருமாவளவன், அந்த மாதிரி. பாஜக, தமிழ்நாடு பாஜக மட்டும் விதிவிலக்கு. என்ன ப்ராப்ளம்னா தமிழிசை, எல்முருகன், வானதி, இவங்க முக்கியமா இவங்க நயினா நாகேந்திரன், இவங்க 4 பேர் தான் இதில் லிஸ்ட்ல இருக்காங்க. சொல்லிக் கொள்ளும்படி தலைவர் யாருமே இல்லை. கேடி ராகவன் இல்லை, பொருளாளர் SR சேகர் இல்லை, நாராயண திருப்பதி இல்லை, சக்கரவர்த்தி துணைத் தலைவர் இல்லை, துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதரன் இல்லை, கராத்தே தியாகராஜன் செயலாளர் இல்லை, சொல்லிட்டே போலாம். அஸ்வத்தாமன் இல்லை. முக்கியமான தலைவர்கள் யாருமே அதில் இல்லை. எல்லாம் சார் இப்போ முன்னாள் தலைவர்கள் 3 பேரை நீங்க சொல்லிட்டீங்க. தமிழிசை, எல்முருகன், அவங்க 2 பேரும் இருக்காங்க. இந்நாள் தலைவர் நயினார் நிச்சயமா இருப்பாரு. இன்னொரு முக்கியமான முன்னாள் தலைவர் அண்ணாமலை, அவர் இல்லையே. அண்ணாமலை இல்லை, பொன்னாரும் இல்லை. முக்கியமான முன்னாள் 2 பேர் இல்லை. அண்ணாமலை வந்து தேர்தலில் போட்டி போட மாட்டேன்னு சொல்லிட்டார். பியூஷ் கோயல் அவர் பாண்டிச்சேரியிலேருந்து ஹெலிகாப்டரில் வரவழைச்சாலும், பிளேனில் வரவழைச்சாலும், கப்பலில் வரவழைச்சாலும் அவர் ஒரே முடிவில் இருந்தார். நான் இந்த தேர்தலில் போட்டி போடவில்லை, முடிந்தால் என்னோட ஆளுங்களுக்கு 2-3 பேர் கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த 4 அணி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 அணி ஜெயலலிதா காலத்துல இருந்து ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. 4 அணி வந்து அண்ணாமலையை ஓரம் கட்டினது இல்லாம அண்ணாமலையோட ஆதரவாளர்களை ஓரம் கட்டி தெரியாத முகங்கள், புதுமுகங்கள், திமுக ரெக்கமெண்ட் நான் திருப்பி அந்த வார்த்தையை சொல்றேன், திமுகவால் பரிந்துரைக்கப்பட்ட வேட்பாளர்களை நிறுத்தியது தமிழ்நாடு பாஜக. திமுக பரிந்துரைப்படியா அதிமுக பரிந்துரைப்படியா சார்? அதிமுக பரிந்துரைப்படியும் அதிமுக பரிந்துரைப்படியும். பரிந்துரை பண்ணாதவங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மட்டும்தான் இல்ல, மீது எல்லாம் பரிந்துரை பண்ணிட்டாங்க. தட் இஸ் தமிழக பாஜக தலைவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் பரிந்துரை ஏற்காம திமுக அதிமுக பரிந்துரையை நல்லா எடுத்துட்டாங்க. இது என்ன இப்போ கட்சி குட்டி சவரா போயிட்டு இருக்கு. இப்போ நல்ல ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டீங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. ஏன், என்ன காரணம்னா அதிமுக கூட்டணி என்பது ஒரு பலமான கூட்டணி. அதிமுக பலமான கட்சி. அது வந்து ஜெயலலிதா இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த கட்சியோட மதிப்பு என்னைக்குமே குறையாது. அதிமுக இரட்டை இலை என்பது ஒரு சின்னம். எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, ஜெயலலிதா வளர்த்த கட்சி. அந்த கூட்டணி பலம் வந்திருக்கு. பாஜக தமிழ்நாட்டில் பெரிய அளவு வளராட்டி கூட அண்ணாமலையால் ஓரளவு வளர்க்கப்பட்டது. அதுக்கு ஒரு முத்திரையும் அங்கீகாரமும் அண்ணாமலை வாங்கி கொடுத்தாரு. இப்போ அதிமுக கூட்டணி என்பது பெரிய பலமாக கருதப்படுகிறது. தமிழ்நாட்டின் வரலாற்றின்படி 5 ஆண்டு காலம் ஒரு கட்சி ஆட்சி பண்ணா அடுத்த 5 ஆண்டு காலம் எதிர்கட்சி தான் ஆட்சி பண்ணுங்கிறது ஒரு வரலாறு. அதை உடைத்தவர்கள் 2 பேர், எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டும்தான். கலைஞர் கூட அதை பண்ணல. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சிங்கிறது ஒரு ஐடியாவில் இருக்கு, ஒப்பீனியன்ல இருக்கு. ஆளும் கட்சியோட சேர்ந்து கூட்டணி வச்சு பலமான எதிர்கட்சியா உள்ள போய் உட்கார வேண்டிய பாஜக 2-3 தொகுதியில் ஜெயிக்க வேண்டிய அளவுக்கு கேவலமான அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றால் உட்கட்சி மோதல். கொடுக்கிறவங்களுக்கே கொடுத்து சீட்டு, தோத்து போறவங்களுக்கே சீட்டு, தோத்து 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 பதவி வாங்கி. தட் இஸ் என்ன சொல்றாங்க தலைவர்கள்லாம், ஆனால் சீட்டெல்லாம் கேட்க மாட்டாப்பா, கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. அது 4-5 பேர் தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு மீறி யாரும் நடக்காது. தலைவர் வரலாம், தலைவர் போகலாம். ஆனால் அந்த பழம்பெருச்சாளிகள் வந்து புதுசா யாரை SJ சூர்யான ஒரு சின்ன பையன் பிரமாதமா ஒர்க் பண்ணான். டாக்டர் ராஜ்குமார் மயிலாப்பூர்ல சீட் கேட்டு ரத்த தான முகாம் கேம்ப் எல்லாம் பண்ணார். அவர் நாராயண திருப்பதி லோக்கல் ஆள், கருநாகராஜன் யாருக்குமே கொடுக்கலீங்க. கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைத்து 2ஆம் கட்ட தலைவர்களும் புறக்கணிக்கப்படுவதன் காரணம் என்னன்னு பாஜக தொண்டனுக்கு புரியல. ஏன் எங்க தலைவர்லாம் தோக்கடிக்கிறீங்க, ஏன் இதெல்லாம் கொடுக்க மாட்டோம்? மாவங்கடேசன் பட்டியலின மக்கள் தலைவர், பிரமாதமான எழுத்தாளர், புத்தகம் எழுதியிருக்காரு.
திராவிடத்தை கிழிச்சிருக்காரு. அம்பேத்கரை பத்தி அவ்வளவு அருமையா புத்தகம் எழுதியிருக்காரு. அவருக்கு சீட்டு கொடுக்கப்படல. சரி, இந்து மத கட்சின்னு சொல்றீங்கல்ல, இந்து மத சேர்ந்த அர்ஜுன் சம்பத் கொடுத்தீங்களா, ராம ரவிக்குமார் கொடுத்தீங்களா, வேலூர் இப்ராஹிம் கொடுத்தீங்களா? எவ்வளவு வேலூர் தினம் கைதாரர். உங்க கட்சியில அடிபட்டு உத வாங்கி ஜெயிலுக்கு போறதெல்லாம் ஒரு குரூப். பணம் பண்ணி கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சு, மந்திரி முன்னாடி உட்கார வச்சு பணம் சம்பாரிச்சு, மந்திரிகிட்ட வியாபாரம் பண்ணி பணம் சம்பாரிச்சு, மந்திரியோட டீல் போட்டு மந்திரிக்கு பணத்தை கொடுத்து ஃப்ராடு வேலை பண்ணி கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சு 5000 கோடி 10,000 கோடி செஞ்சு வைக்கிற ஆட்கள் மட்டும்தான் தேர்தலில் சீட் கொடுக்கப்படும்னா, அப்ப பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் ஏன் சொல்றீங்க? பார்ட்டி வித் டிஃபரன்சஸ் சொல்லுங்க. பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னா முன்னுதாரணமா இருக்கணும். நீங்களும் காங்கிரஸ் மாதிரி, நீங்களும் திமுக அதிமுக மாதிரி, மம்தா பானர்ஜி மாதிரி ஆயிட்டீங்களே, அப்ப எப்படி நீங்க வந்து ஒரு தனித்துவமான கட்சின்னு சொல்ல முடியும்? இந்த வாட்டி தேர்தலில் போட்டி போடுறவங்க எல்லாரும் கோடீஸ்வரர்கள். ஒரு ஏழை காந்தி போட்டி போடுறாரு. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்கணும்னா, ஒரே ஒரு நல்ல மனிதர், ஏதோ மனத்துக்கு ஆறுதலா சில விஷயங்கள்லாம் எல்லாமே கேண்டிடேட் மட்டும் சொல்ல மாட்டேன். விஜயதானி வாய்ப்பு மறுக்கப்பட்டவர். எம்எல்ஏ பதவி ராஜினாமா செஞ்சு வந்த அடுத்த நிமிடம் உங்க ராஜ்யசபா எம்பி தரேன், அது தரேன், இது தரேன் சொல்லி அவர் ஏமாத்துறாங்க. அப்புறம் அந்த அம்மாக்கு இப்ப எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க, அது பெஸ்ட். காந்தி கொடுத்துருக்காங்க. ராதிகா சரத்குமார் கொடுக்கவே இல்லை. சரத்குமார் கட்சியை கலைச்சிட்டு வந்தார். அவர் சொன்னாரா, நான் ஒரு குட்டி கட்சியா வச்சிருந்தா கூட அமித்ஷா என்னை தேடி வந்து 4 சீட் கொடுத்துருப்பாரு. இப்ப கூட பாரி வேந்தருக்கு ஒரு நாள் கொடுத்துருப்பாரு. அதையும் கொடுக்காம விட்டீங்களாப்பான்னு. சோ பாஜக உண்மையா உழைக்கும் தொண்டர்களுக்கு இடம் கொடுக்காம, முக்கால்வாசி பேர் ஊரைய மாத்தி சாப்பிடுறவன், காக்கா பிடிக்கிறவன், தோக்கக்கூடியவன். இப்போ ஒரு கேண்டிடேட் போட்டதுக்கு முன்னாடி ஜெயிப்போமா தோப்போமா அனலைஸ் பண்ணுவோம்ல, தோப்போம் தெரிஞ்சே தோக்குற கேண்டிடேட் போட்டீங்கன்னா, அது இல்லாம இவங்க பாதி பேர் வந்து கட்சி கொடுக்கிற 10 கோடியோ 20 கோடியோ சாப்பிட்டுறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் அமித்ஷா சொன்னாராம், 90% கேண்டிடேட் 2 கோடி கூட செலவு பண்ணாங்க, கொடுத்த 25 கோடியில 23 கோடி அமுக்கிட்டீங்கன்னாராம். திருப்பி அதே கேண்டிடேட் தானே கொடுத்துருக்கீங்க. அப்ப என்ன 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 பேசி டெல்லி என்ன நினைக்கிறது, என்ன மைண்ட் செட்டில் இருக்கு, எதை நோக்கி பயணம் பண்றாங்க, தமிழ்நாடு மேல அக்கறை இருக்கா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் சஸ்பென்ஸாவே இருக்கு. சார், இன்னைக்கு தமிழிசை மேடம் ஒரு பிரபல பத்திரிகை கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்காங்க, அவங்க ஒரு 3 பேர் ரொம்ப ரொம்ப நல்ல கேண்டிடேட்டா ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேரை பகிர்ந்தெடுத்ததாகவும், அதுல தலைமை வந்து ஒருத்தர் வந்து இன்டர்னல் டெமோக்ராட்டிக் வேலை வந்து தேர்ந்தெடுத்தாகவும் சொல்றாங்க. ஆனா இப்படி வந்து அந்த பிக் லீடர்ஸ் மட்டுமே வந்து நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னா, கிரவுண்ட் கேடர்ஸ் வந்து இதை எப்படி பார்ப்பாங்க? அவங்க வந்து வேலை பண்ணாம இவங்களால வின் பண்ண முடியுமா? சோ இந்த 27 இடத்துல எத்தனை இடத்துல அவங்க வின் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி ஒரு தொகுதிக்கு 3 கேண்டிடேட் போடுறேன்னு சொன்னீங்கன்னா, அந்த 3 கேண்டிடேட்ல இந்த சீனியர்கள் இருந்தாலும், நான் சொன்ன கரு நாகராஜன், சக்கரவர்த்தி, SR சேகர், KT ராகவன், கராத்தே தியாகராஜன், பேர்லாம எதிர்பார்த்தோம். அவங்க பேர்லாம் இருந்ததா? இருந்து அவங்களுக்கு கொடுக்கலன்னா துரோகம், இல்லாம இருந்ததுன்னா அது வந்து மகா தப்பு. ஏன்னா சீனியர் ஒரு கட்சினா சீனியர்களுக்கு இடம் கொடுக்கணும். தோத்து போனவங்களே மறுபடியும் போட்டு தோத்து போறது முக்கியமா. இப்போ SR சேகர்லாம் கோயம்புத்தூர்ல குண்டடிப்பட்டு இறந்துருப்பாரு கோவை பிளாஸ்ட் போது. அவருக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் கொடுக்கப்படல. KT ராகவன் மேல பொய் புகார் சொன்னாங்க. யாரும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. யாரோ கலப்பி விட்டுறது, யாரோ ஒரு பண்ணது, அது போச்சு. இவங்க என்ன பண்றாங்க, யாரையா பிடிக்கலன்னா Facebook ட்விட்டர்ல பொய்யா கலப்பி விடுறாங்க. ஆளை வச்சு கலப்பி விட சொல்றாங்க. அவர் பாலியல் புகாரு, அந்த புகாரு, இந்த புகாரு, பண புகாரு, அந்த மாதிரி பல இளைஞர்களின் வாழ்வை கெடுத்தவர்கள் தான் 2ஆம் கட்ட தலைவர்கள். பல இளைஞர்கள், பல யூத் கட்சிக்கு தியாகம் பண்ணவங்க. அவங்க எல்லாரையும் சத்யகுமார்னு ஒரு இளைஞர் பிரமாதமா பண்ணார். அவர் வாய்ப்பு மறுக்கப்பட்டு இப்ப டிவிகளை போய் ஜாயின் பண்றார். இந்த மாதிரி கட்சியை விட்டு விரட்டுறதுல இவங்க சாமர்த்திய. காயத்ரி ரகுராம் போனாங்க, கௌதமி போனாங்க, மைத்ரேயன் போனாரு, எவ்வளவு பேர் உள்ள போயிருக்காங்க. நீங்க போறவங்களை வந்து எல்லாத்துக்கும் சமம் சொல்லலாம், டேஷ் சமம் சொல்லலாம். ஆனா அவங்க இருந்து வேல்யூ பண்ணதான் எடுத்தீங்க. இப்ப என்ன போச்சு, RSS பாஜக திராவிட பாஜகவா மாறி போச்சு. திராவிட சித்தாந்தம் உள்ள RSS சொல்லுதான்,
எங்களுக்கும் தமிழ்நாடு பாஜக சம்பந்தம் கிடையாது, என்கிட்ட பேசாதீங்க. சில பேர் போய் கேட்டாங்களாம், இந்த ரெக்கார்ட் பண்ணுங்க, சீட்டு கொடுங்கன்னு. பாஜக தலைவர்லாம் சொல்லிட்டாங்க, ஆர்எஸ்எஸ் எல்லாம் சொல்லிட்டாங்களாம், ஐயா எங்ககிட்ட வராதிங்க, நாங்கள் இந்த விஷயத்தை தலையிட மாட்டோம், எங்களுக்கும் தமிழ்நாடு பாஜக ஸ்தான பிராப்தி கூட கிடையாது, நாங்கள் ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்க்குறோம், தேர்தலில் வேலை செஞ்சால் செய்வோம், செய்யாமல் இருந்தாலும் இருக்கலாம். ஆர்எஸ்எஸ் வேலை செய்யலைன்னா காலி. மகாராஷ்டிராவில் ஆர்எஸ்எஸ் வேலை செய்ய மாட்டேன்ட்டு நிதின் கட்கரி கூப்பிட்டு பேசினார். கட வேலை செஞ்சு வெற்றி வாங்கி கொடுத்தாங்க. வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது அந்த மாநில ஆர்எஸ்எஸ் கேடர்கள் தான். ஊட்டியில் ஆர்எஸ்எஸ் பண்ண மாதிரி ஒர்க் யாரும் பண்ண மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் நல்ல ஒரு கேண்டிடேட் ஊட்டியில் போட்டிருந்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ கேரண்டி. மயிலாப்பூர்ல நோன் ஃபேஸ், இப்போ திருப்பதி நாராயணன் மயிலாப்பூர் லோக்கல் ஆளு, தெரிஞ்ச மனுஷன், எல்லாம் மயிலாப்பூர்ல எல்லாருக்கும் தெரியும். தெரிந்த ஒருத்தரை போடுவீங்களா? அந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை போடுவீங்களா? நாராயண திருப்பதிலாம் மயிலாப்பூர்ல இருக்க கடை வச்சிருக்காரு, லஸ்ல வீடு, மயிலாப்பூர் மார்க்கெட்ல பார்க்கலாம், எல்லாரும் பேசுவாரு, ஹலோ ஹலோ பாரு, கடை ரோட்ல ஸ்கூட்டர் கார்ல போவார், ஸ்கூட்டர்ல போவாரு, நடந்து போவார், வாக்கிங் போவாரு. தொகுதி பக்கமே வராத ஒருத்தவங்களை போடுவீங்களா? நாராயண திருப்பதி மேலாள போடுவீங்களா? இங்கதான் டெல்லிக்கு என்னன்னா, நாராயண திருப்பதி, தமிழிசை, கருணாகரன் தெரியாது, XYZ அவங்க பேக்ரவுண்ட் தெரியாது, என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, கட்சிக்கு என்ன பண்றாங்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இந்த 4 பேர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்குது அவங்களுக்கு. இப்போ நமக்கு இப்போ தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு ஹிமாச்சல் பிரதேஷ்லயோ அருணாச்சல் பிரதேஷ்லயோ என்ன உள் வேலை தெரிய போகுது, அதே தான் அமித்ஷாக்கும் இவங்களுக்கும். இந்த ப்ராப்ளத்தினால உண்மையான நிலவரங்கள் மறைக்கப்படுகிறது. டெல்லியிட்ட போய் உண்மையான நிலவரங்கள் சொல்றாங்களான்னு சொல்றது இல்லை. இவங்களுக்கு இப்போ அஸ்வத்தாமன் ஒரு முக்கியமான ஒரு வக்கீல், பிரமாதமா பேசக்கூடியவர், அவர் திருவண்ணாமலையில் சீட் கேட்டிருந்தார். கவர்னர் அவரை கூப்பிட்டு அனுப்பிச்சார், ஏன்னா ஒரு விஷயம் கேட்கறது. அவர் லாயர், அவரை பார்த்து நயினார் கேட்டாராம், ஏன் கவர்னரை போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, தலைவர் நான் கவர்னரை பார்க்கல, கவர்னரை கூப்பிட்டு அனுப்பிச்சார். கவர்னர் கூப்பிட்டு நீ போகக்கூடாது, நீங்க என்ன பெரிய ஆளா நீ கட்சியில்? நீ ஐயா நான் போகலைங்க, அவருக்கு கவர்னரை கேளுங்க, போன் பண்ணி கேளுங்க, கவர்னர் கூப்பிட்டு. அப்புறம் வந்து ராஜ்பவன்ல வந்து ஒரு பார்ட்டிக்கு கவர்னருக்கு பத்திரிகை கொடுத்தாலும், நீ ஏன் வந்தேன்னு கேட்டாங்க. கவர்னர் கூப்பிட்டேன். கவர்னர் கூப்பிட்ட நீ வரதா? கொத்தடிமையா எதிர்பார்க்கறாங்க தலைவர்களை. இப்ப இருக்கிற தலைமை தொண்டர்களையும் 2ஆம் கட்ட தலைவர்களும் கொத்தடிமையா எதிர்பார்க்கறாங்க. கையை கட்டி நிக்கணும், எச்ச இலையை போட்டா சாப்பிடணும். தன்மான உள்ளவனும் பாஜக இருக்க மாட்டான், இனிமே இருக்க மாட்டான். வேடிக்கை இருக்கு பாருங்க, நாளில இருந்து வேடிக்கை ஆரம்பம். கமலாலய முன்னாடி போராட்டம் பண்ண போறாங்க பாஜக தலைவர்கள்லாம். ஏன்னா அவங்க வேணுங்க ஆள் யாருக்குமே சீட் கொடுக்கல. 2ஆம் கட்ட தலைவர்லாம் ஆல்ரெடி ஒரு தலைவர் என்ன பண்ணாரு, ஒரு இளைஞர் டி நகர்ல சீட்டு கேட்டாரு, கொடுக்கல. ஒரு 1000 பேரை கூப்பிட்டாரு, போய் பணக்காரர், நிறைய ஹோட்டல் கிட்ட எல்லாம் வச்சிருக்காரு, ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்தாரு. கமலாலய முன்னாடி போய் போராட்டம் பண்ணாட்டாங்க, போய் ஒழிக கத்த ஆரம்பிச்சிட்டான். உள்கட்சி சண்டை உக்கிரமா ஆகிட்டு வருதுன்னா தமிழக பாஜக உக்கிரமாயிட்டு வருது. அடுத்து நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் இந்த மாதிரி வந்து இந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது என்றால், சுயநலம் அதிகமா போச்சு. ஒரு காலத்துல வந்து ஜனா கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் எல் கணேசன், எச் ராஜெல்லாம் பதவி சுகத்தை அனுமதிக்காதவர். ஒரே ஒரு முறை எம்எல்ஏ வந்தார், தோத்து போனது தப்பு இல்லை, அவர் தோற்கடிக்கப்பட்டார், அண்ணாமலையும் தோற்கடிக்கப்பட்டார். ஸோ எச் ராஜா போல ஆர்எஸ்எஸ் உண்மையான தொண்டர்களுக்கு கவர்னர் பதவி கொடுக்கப்பட்டதா? சிபிஆர் கொடுக்கப்பட்டது ஒத்துக்கிறேன், எல் கணேசன் கொடுக்கப்பட்டது ஒத்துக்கிறேன், சண்முகநாதன் கொடுக்கப்பட்டது ஒத்துக்கிறேன். அவர் உடல் நலம் குன்றிட்டாரு, உடம்பு சரியா போய் ரெக்கவர் ஆயிட்டாரு, தேர்தலில் போட்டி போட மாட்டேன்றார். மோடி என்ன பண்ணிக்கணும்? மோடி ராஜாவும் 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு, அவர் கவர்னராக போட்டுக்கலாம்ல. எல்லா முடிவும் தள்ளி போடப்படுகின்றது. பாஜக ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது, எங்க தேசிய தலைவரை போறதுக்கே 3 வருஷம் ஆச்சு. இங்க தமிழ்நாட்டில் கேசவ விநாயகம் போனாட்டு அமைப்பு செயலாளர் 4 மாசமா போடல. எல்லாமே ஒரு காலதாமதம் ஆச்சுன்னா இந்த கட்சி எங்கதான் முற்று சந்தில கொண்டு போய் நிக்காம எங்க நிக்க வைக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நீங்க வந்து 4 பேர் அவங்க தான் வந்து ரொம்ப அதிகாரத்தோட பவர்ஃபுல்லா இருக்கிறதா சொன்னீங்க தமிழ்நாட்டுல. சோ இந்த 4 பேர் வந்து தேசிய தலைமையை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்களா? இந்த 4 பேர் ஒன்னு சொல்லி ஒருவேளை தேசிய தலைமை அதுக்கு வந்து மறுத்தான்னா தேசிய தலைமையோட கமாண்ட் வந்து வராதா? இவங்களுடைய சொல்படிதான் இங்க நடக்குதா? அப்போ தேசிய தலைமை, தேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கூட்டம் போடுறாரு. அந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர், பொறுப்பாளர்கள், அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி, இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. தனியா ஒரு சீக்ரெட் மீட்டிங்.
தமிழிசை கதவை திறந்து உள்ள போய் உட்காடுறாங்க. அரவிந்த் நான் சொன்னேன், மேடம் நீங்க சாரி இது வந்து பிரைவேட் மீட்டிங். எல்லாம் பரவாயில்ல, நான் முன்னாள் கவர்னர், நான் முன்னாள் ஆளுநர், நான் முன்னாள் தலைவர். ஒரு லேடி அச்சு வேண்டு சொல்ல முடியுமா? பியூஷ் கோயல் ஒன்றுமே பண்ண முடியல. மேடம் டாக்டர் நோ 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 ஓகே ஓகே அப்படி எழுந்து போற மாதிரி போயிட்டு ஓரம் படுத்தி வந்து உட்காந்துட்டாங்க. என்ன பண்ண முடியும்? இதுதான் தமிழ்நாடு பாஜக நிலைமை. திமுக உடனே கட்சி நடவடிக்கை எடுத்து கட்டம் கட்டி முரசலில் பேப்பர்ல வந்து வெளில அமைச்சிருப்பான். ஸ்டாலின் நின்னாலே ஓரம் கட்டப்படுவாங்க. தமிழ்நாட்டில் மத்திய பாஜக தலைவர்களை மதிக்காத தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகம். ஏன்னா நான் கவர்னர், நான் பிரசிடென்ட், நான் பிரைம் மினிஸ்டர், நான் எல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள் வரைக்கும் டிசிப்ளின் எங்க வரும்? நாளைக்கு 350 உட்காருவான். கேட்டா அவங்க உட்கார்ந்தாங்க, அவங்கள கேட்டியே என்ன மட்டும் என் கேட்கல. இந்த கேள்வி வருதா? ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி அந்த குழந்தைய அடிச்சு அந்த குழந்தைய அடிக்கலையே என்னைய அடிக்கன்னு கேட்குற மாதிரி சின்ன பிள்ளத்தை. இது என்னன்னா பதவி வெறி, பதவி வெறி, பதவி ஆசை அதிகமாக போக 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 கட்சியோட ஆதரவு மக்களிடம் குறைஞ்சிட்டே வரும். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அதான் நடக்குது இப்போ. சார் நீங்க அவங்க அவங்க சொல்படி வந்து அவங்க வந்து வேட்பாளரா வந்து நின்றுட்டாங்க. ஸோ இப்போ வந்து தமிழிசை மேடம்க்கோ எல் முருகனுக்கோ வானதி சீனிவாசனுக்கோ அவங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அவங்க வந்து அதிமுக கூட்டணியை நம்பி வெற்றி வாய்ப்பு இருக்காங்களா, இல்லாட்டி அவங்களுக்கு நிஜமாவே செல்வாக்கு இருக்கா? தனி செல்வாக்கு யாருமே கிடையாது. தனி செல்வாக்கு இங்க யாருமே கிடையாது. நீங்க சொல்ற ஆட்கள்லாம் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் அதிமுக கையில இருக்கு. ஒரே உண்மையை சொல்லணும்னா அதிமுக மனசு வச்சா எல்லாரும் தோக்கடிக்க முடியும். எடப்பாடி சொன்னாராம் 27 பேர் உள்ள கொண்டாந்துட்டோம்னா நம்ம தான் ஆட்சி ஆரம்பிக்க போறோம். ஜெயலலிதா விஜயகாந்த் அப்படி தான் உள்ள கொண்டாந்தாங்க கூட்டணியா. விஜயகாந்த் ஜெயலலிதா கண்ணில் விரல விட்டு ஆட்டினாரு. அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன், 27 பேர் 2-3 பேர் ஜெயிச்சா போதும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததா கேள்விப்பட்டோம். அப்படின்னா 3 எம்எல்ஏ தான் ஜெயிப்பாங்க பாஜக. அது 3-4 மேல மேக்சிமம் வராது. ஏன்னா பழனிசாமி பெரும்பலத்தோட பாஜக உள்ள வரணும்னு நினைப்பாரான்னு கேட்டீங்க, நினைக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால இவங்க ஜெயிக்கிறதுல ரொம்ப கஷ்டம். ஓகே சார், இப்ப அண்ணாமலை இந்த பிரச்சாரத்துக்கு வருவாரா? அவர் வந்து புதுச்சேரி, கேரளா அங்கெல்லாம் பயணம் பண்றாரு. சோ நயினார் அவரை வந்து பிரச்சாரத்துக்கு அழைப்பாரா? அண்ணாமலை இல்லாம இந்த பிரச்சாரம் என்ன ஆகுமா? கேரளால அண்ணாமலையை பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு எல்லா கேண்டிடேட்டும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கேண்டிடேட்டும் கூப்பிட எல்லா பாஜக கேண்டிடேட்டும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாண்டிச்சேரியில புக் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாம் தமிழ்நாட்டில் டைம் இருக்குமான்னு தெரியல. ஆனா அண்ணாமலை உண்மையா எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காம கட்சிக்கு சேவை பண்றது. அவர் சொல்லுவார், அவர் காரியகர்த்தா, எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், பதவியே வேண்டாம் அப்படின்பாரு. அண்ணாமலை யார் மதித்து கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ண போறது உறுதி. அது அதிமுக. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும், இன்னைக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் அதிமுகல இருந்து அதிகமான அழைப்பு அவருக்கு வந்திருக்கு. அதிமுக கன்ஃபார்ம் அண்ணன் எனக்கு வந்து கேம்பெயின், எனக்கு வந்து 25 பேர் அதிமுக கூப்பிட்டாங்கன்னா பாஜக 1-2 பேரோட கூப்பிடல. இன்னைக்குதான் லிஸ்டே வந்திருக்கு. இனிமே தான் கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களான்னு தெரியும். பாஜக கேண்டிடேட் வந்து இடியாப்ப சிக்கல்ல இருக்காங்க. அண்ணாமலையை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ண வச்சா நயினார், தமிழிசை, பொன்னார் கோச்சிப்பாங்களோ, எல்முருகன் கோச்சிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம். கூப்பிடலன்னா அண்ணாமலையோட ஆதரவாளர் கோவம் வந்துடும். எல்லா தொகுதியிலும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் கொதிச்சு போயிருக்காங்க. இப்போ சொல்லிட்டாங்களா, நோட்டா இல்ல நாம் தமிழர் இல்ல விஜய் கட்சி 3 தான் ஓட்டு போட போறோம். அண்ணாமலை ஆதரவாளர் யாரும் பிஜேபி போட போறது இல்லை. அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணா ஒரு தடவை அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணார்னா அப்போ இந்த வாக்குகள் வரத்துக்கு பாஜக வந்து வாய்ப்பு உண்டு. ஆனா அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணுவதற்கு அந்த கேண்டிடேட் முன் வருவாரா? அது எப்படி எல்முருகன் கோச்சிப்பாரா, தமிழிசை கோச்சிப்பாங்களா, வானதி கோச்சிப்பாங்களா நினைச்சாருன்னா கோவிந்தா, அது அந்த கேண்டிடேட் காலி. சரி, 2 பக்கமும் இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கினாங்க. அதிமுக அப்படி இல்லை. அவர் சொல்றாங்க, பாட்டி அண்ணாமலை கூப்பிட்டுக்கோ, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்றார். ஒரு 30-40 கேண்டிடேட் புக் பண்ணிட்டாங்க. அவர் அண்ணாமலையை நான் வந்து பண்ணி தரேன்னு சொல்லிட்டாராம். ஸோ அண்ணாமலைக்கு அதிமுகவில் நான் கொடுக்குற எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கூப், உங்களுக்கு உங்க சேனல் கொடுக்க எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கூப், அண்ணாமலைக்கு அதிமுகவில் இருந்து வரும் அழைப்பு அதிகம். பாஜகவில் இருந்து இன்னைக்கு தான் போட்டிருக்காங்க. இனிமேதான் அழைப்பாங்களா மாட்டாங்களான்னு பார்க்கணும். சார், அவர் வந்து புதுச்சேரியில பிரச்சாரத்துல இருந்தபோது பியூஷ் கோயல் அவசரமா சென்னைக்கு வந்து தனி ஹெலிகாப்டர்ல வரவழைச்சு அவர்கிட்ட முக்கியமா ஏதோ பேசினாரு. என்ன பேசிட்டாரு? ஒன்னும் தேர்தலில் போட்டி போடுங்கன்னு சொன்னார். அமித்ஷா மோடி வாண்டட்,
சொன்னாராம், நான் பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து போட்டி போட்டு தோத்து போனேன், தோற்கடிக்கப்பட்டேன், திருப்பி அதே மாதிரி தோற்கடிக்கப்பட விரும்பவில்லை. நான் இண்டிபெண்டா பாஜக என்னைக்கு போட்டி போடுறதோ, தனித்து தேர்தலில் பாஜக என்னைக்கு போட்டி போடுறதோ அன்னைக்கு நான் கேண்டிடேட்டா இருப்பேன். இப்படி இந்த வார்த்தையை சொன்னாராம். அவர் நெருங்கிய வட்டாரங்கள் என்கிட்ட கூறியவை. என்றைக்கு பாஜக தமிழ்நாட்டில் தனியாக போட்டி போடுகிறதோ, சட்டசபை தேர்தலோ, பாராளுமன்ற தேர்தலோ, கவுன்சில் எலெக்ஷனோ, கார்பரேட் எலெக்ஷனோ, அந்த தேர்தலில் நான் இருப்பேன். மற்ற திராவிட கட்சிகளை நம்பியோ, இரண்டாம் கட்ட தலைவர்களை நம்பியோ, ஏன்னா கோயம்புத்தூர்ல சிபி ராதாகிருஷ்ணன் தோற்கடிக்கப்பட்டார் 2014. மோடி அவர் கூப்பிட்டு சிபிஆர் கண்டஸ்ட் யூனியன் மினிஸ்டர், 300 யூனியன் மினிஸ்டர் பதவியில கண் வச்சிருந்த 300 பாஜக தலைவர் பாஜக பணத்தை வாங்கி கொடுத்து செலவு பண்ணி திமுக தயவோட சிபி ராதாகிருஷ்ணன் தோற்கடித்தார். அண்ணாமலை 2025 தோற்கடிக்கப்பட்டார். ஸோ கோயம்புத்தூர்ல வந்து துரோகிகள் அதிகம் பாஜக. அதனால அண்ணாமலை யோசிக்கிறார். அண்ணாமலை கூறப்பட்டது, அண்ணாமலை ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, சாரி பியூஷி, என்னால் போட்டி போட முடியாது, ஆனால் நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன், என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், நான் கட்சிக்கு துரோகம் பண்ண மாட்டேன், தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன், அதெல்லாம் வந்து சும்மா யூகங்கள், நான் கட்சிக்கு கட்டுப்பட்டவன், அமித்ஷா மோடிட்ட சொல்லுங்க, நான் போட்டி போட தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். சார், நீங்க வந்து ஆரம்பத்துல சொன்னீங்க இந்த லிஸ்ட்ல வந்து திமுகவும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கு அப்படின்னு. அதுக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும்? திருவண்ணாமலையில ஏவா வேலு போட்டி போடுறாரு. ஏவா வேலுங்கிற ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட். திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரருக்கு அடுத்தது நோன் ஃபிகர், பாப்புலர், பவர்ஃபுல் மேன் ஏவா வேலு. அவர் தோத்ததா சரித்திரம் கிடையாது. எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு, தோக்கிற சீட்லாம் பாஜக தட்டி விட்டார். எந்தெந்த சீட்டு தோப்பமோ அதெல்லாம் பாஜக போயிட்டு, எந்தெந்த சீட்ல மந்திரி போட்டி போடுவாங்களோ அதெல்லாம் பாஜக கொடுத்தாரு. இவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க தெரியாம. அங்க வந்து அஸ்வத்தாமன் வந்து கேண்டிடேட்டா போடுறதுக்கு முடிவு பண்ணார். ஏவா வேலு வந்து யாருன்னு சொல்ல மாட்டேன், பாஜக 2ஆம் கட்ட தலைவர்களை கூப்பிட்டு, ஏன்னா போன தடவை அஸ்வத்தாமன் ஏவா வேலு கண்ணில் விரல விட்டு ஆட்டினார். ஏவா வேலு வந்து அஸ்வத்தாமனை எதிரின்னு நினைச்சு ஏவா வேலு அஸ்வத்தாமனை திட்டினார். திமுக வரலாற்றில் பாஜக தலைவர்களை தவிர 2ஆம் கட்ட தலைவர்களை பேரை சொல்லி தாக்கியது அமைச்சர்கள்ல ஏவா வேலு இன்க்ளூடிங் அஸ்வத்தாமன் மட்டுமே. அந்த அளவுக்கு டஃப் ஃபைட் கொடுத்தாரு. ஏவா வேலு இந்த வாட்டி கூப்பிட்டு திருவண்ணாமலை டம்மி கேண்டிடேட்டை போடு. உன்ன தலைவரே நீங்களே சொல்லுங்க யாரை போடணும்னு. யார் சொன்னது? பாஜக 2ஆம் கட்ட தலைவர். ஏழுமலைன்னு ஒருத்தருக்கார் டிஎம்கேல வந்தான், டம்மி பீஸ், அவனை போடு. ஏழுமலை பேர் இருக்கு. நான் சொன்னப்போ நம்பல. ஒரு தலைவர் என்கிட்ட சொன்னாரு ஏழுமலைக்கு சீட்டு. ஏழுமலை கொடுக்க மாட்டாங்கப்பா, திருவண்ணாமலை அஸ்வத்தாமன் தான் வரான், என்ன விளையாடுறீங்க சார்? உங்களுக்கு விவரம் புரியல சார், இது என்ன சார் பேசுறீங்க? ஏவா வேலு திருவண்ணாமலை கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு, பாஜக கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அப்ப அவன் பாஜக வந்து டிஎம்கே பேச்சு கேக்குதான்? ஆமா, இன்னும் புதுசா கேக்குறீங்க. டிஎம்கே பேச்சு தான் பாஜக கேக்குது, இல்லைன்னா எப்படி ஏழுமலை அங்க வருவாரு? ஏவா வேலு சொல்லி போட்டார். ஏவா வேலு செலவே பண்ண மாட்டார், கேண்டிடேட் பண்ண மாட்டார், கேம்பெயின் பண்ண மாட்டார், ஜாலியாக உயர்ச்சியில் உட்காந்துருப்பார், ஜெயிச்சுட்டு போடுவார். ஸோ எந்த நிலைமையில தமிழ்நாடு பாஜக இருக்குன்னு பாத்தீங்களா? இதான் நிலைமை. ஒரு பானைக்கு ஒரு சோறு உதாரணங்கிற மாதிரி ஒரு கேண்டிடேட் சொல்றேன். நான் சொல்லிட்டே போனா சொன்னா 4 hours ஆகும் உங்களுக்கு. ஓகே சார். ஸோ பிரதம மந்திரி மோடி சென்னை வந்துட்டு சென்னையில இருந்து புதுச்சேரி போயிட்டு இப்ப வந்து அவர் வந்து திருப்பி வந்து டெல்லிக்கு திரும்ப போறாரு. ஸோ அவர் வந்து தமிழக பாஜக நிர்வாகிகள் மேல ரொம்ப கோபமா இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ பிரதமரோட கேம்பெயின் கூட இங்க டிலே ஆகுதா? இங்க ஆர்கனைசேஷன் இது வந்து ஆர்கனைசேஷன் ஃபெயிலியர் இல்லையா? பிரதமரோட கேம்பெயின் தமிழ்நாட்டுல மயிலாப்பூர்ல பண்றதான்னு கேன்சல் ஆயிடுது. இன்னைக்கு மயிலாப்பூர்ல பிரதமரோட கேம்பெயின், இங்க பிரதமர் கேம்பெயின் பண்றதுக்கு முன்னாடி கேண்டிடேட் செலக்ட் பண்ண முடியலையா? காங்கிரஸ் மாதிரி கடைசி நிமிஷம் சொக்கா கிழிச்சுக்கணுமா? இந்த லிஸ்ட் 2 நாளுக்கு முன்னாடி போட்டுருந்தீங்கன்னா பிரதமர் இன்னைக்கு கேம்பெயின் ஆரம்பிச்சுட்டு வரல. பிரதமர் சொல்றார் திருப்பி நான் வரமாட்டேன், நீங்களே பண்ணீங்க. பிரதமர் கடுங்கோபத்தில் இருக்கார் தமிழ்நாடு பாஜக மேல, பிச்சு எடுத்துருவேன்ட்டாராம். வச்சிருக்காரு வேடிக்கை. எலெக்ஷன் முடிட்டோம், மாநில தலைவர் மாற்றப்படுகிறார், எல்லாம் கூண்டோட கைலாசம். சொல்றாராம் எனக்கு வானவே வேணாம், தமிழ்நாடு பாஜக எனக்கு வெறுத்து போச்சுட்டாராம் பிரைம் மினிஸ்டர். இந்த மாதிரியா பண்ணுவீங்க? பேரை கெடுக்கிறீங்களே, கட்சி பேரை கெடுக்கிறீங்களே. வாங்க இண்டிவிஜுவலா கூப்பிட்டு வச்சு வெளுத்து எடுத்திருக்காரு பிரைம் மினிஸ்டர். வெளியில வரும்போது மூஞ்சி செத்த மாதிரி வந்ததா எல்லாம், அந்த மாதிரி வாங்கியிருக்காரு. ஆனா அவர் என்னதான் பண்ணுவாருங்க? பிரதமர் இன்னும் 24 மணி நேரம் தமிழ்நாடு கவனிச்சுட்டு இருக்க முடியுமா?
உலக தலைவர்ல ஒருத்தர், அவர் வேர்ல்ட் லீடர், குளோபல் ஐகான். அவருக்கு அவர் குரூட் ஆயில் பார்ப்பாரா, ஈரான் பார்ப்பாரா, யூஎஸ் டீல் பண்ணுவாரா, ரஷ்யா பார்ப்பாரா, இது கவனிப்பாரா, வெஸ்ட் பெங்கால் கவனிப்பாரா, கேரளா கவனிப்பாரா, எதை தான் கவனிப்பார் அவர்? தமிழ்நாடே கவனிச்சிருந்தா அவர் மற்ற டைம் என்ன பண்ண முடியும்? அவருக்கு கிடைக்கவோ திட்டுறாரு. அவர் சொல்லியும் கேட்கலன்னா எப்படி திருந்த போகுது தமிழ்நாடு பாஜக? திருந்தாது. ஓகே சார். நம்ம சமூக ஊடகவியல்ல பலவிதமான எதிர்ப்பை இதை பார்க்க முடியறது. ஏன்னா இந்த கேடர் எல்லாம் வந்து அண்ணாமலையால வளர்க்கப்பட்ட கேடர். ஸோ அவங்க வந்து கேட்கறாங்க, நாங்க இப்ப யாருக்காக வேலை பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கு என்ன பதில்? அவங்களுடைய ஆதரவு இல்லாம இந்த பிரச்சாரம் எப்படி போகும்? அதுல இருந்து என்ன இம்பாக்ட் இருக்கும் அவங்களோட எதிர்ப்பு கட்சி? நோட்டா கீழே இருந்த ஒரு கட்சியை எல்முருகனும் தமிழிசையும் நோட்டா கீழே வச்சிருந்தாங்க. தாமரை மலர்ந்தேத்திரம் ஒன்றும் மலரல, மொட்டா இருந்தது. அதை மலர வச்சு 12% பிஜேபிக்கும் 18% என்டிஏக்கும் கொண்டு போனவர் அண்ணாமலை. இன்னும் 2-3 வருஷம் அவர் கையில கொடுத்துருந்தீங்கன்னா 18 25 ஆக்கியிருப்பார். 25% என்பது சாதாரண விஷயம் இல்லை. எதிர்கட்சியோட உட்காரக்கூடிய வீடு. அண்ணாமலை சொன்னாராம், 234 நம்ம போட்டி போடுவோம், எல்லாருக்கும் சீட் கொடுப்போம், 50 தொகுதி நான் ஜெயிச்சு காட்டேன். அது 100-200 சொல்ல மாட்டேன், 50 ஜெயிச்சு காட்டேன். மானத்தோட மரியாதையோட தலை நிமிர்ந்து 50 எம்எல்ஏக்கள் சொந்த பலத்துல சட்டசபையில் போய் உட்காரலாம். இவங்களுக்கு என்னன்னா கூட்டணி இருந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் 2ஆம் கட்ட தலைவர் எல்லாம் அண்ணாமலையோட ரிக்வெஸ்ட ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதீங்க, கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியும், நீங்க பார்லிமெண்ட் தேர்தலில் தனியா நின்று தோத்து போனீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்களாம். அது அண்ணாமலை சொன்னாராம், பார்லிமெண்ட் தேர்தலில் தனியா போன நான் முடிவு பண்ணல, டெல்லி முடிவு பண்ணிட்டு. நான் முடிவு பண்ணதா சொன்னதீங்க, நான் ஒன்லி தொண்டன். டெல்லி முடிவு பண்ணி இண்டிபெண்ட் போயிருப்பேன். பார்லிமெண்ட்ல வந்து கூட்டணி வேணாச்சு. அது இல்லாம கேண்டிடேட் முடிவு பண்றது நான் இல்லை, நீங்க முடிவு பண்றீங்க. தப்பான கேண்டிடேட் வந்து ஜெயிக்கணும், எப்படி ஜெயிக்க முடியும்? ஏன்னா தோக்கடிக்க பார்த்தீங்க, தோக்கடிச்சிங்க, திருப்பி 3ஆவது தடவை தோக்கடிப்பீங்க, வேண்டாம், அதனால நான் போட்டி போடலன்றார். அண்ணாமலை போட்டி போடாதது பாஜக தொண்டர்களிடையே கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கு. அண்ணாமலையால் கட்சியில் வளர்ந்தவர்கள் அதிகம், அண்ணாமலையை பார்த்து கட்சிக்கு வந்தவர்கள் அதிகம். இதுக்கு முன்னாடி இந்த கட்சி வந்து ஒரு சின்ன ஒரு அன்னோன் ஃபேஸா இருந்தது. அண்ணாமலை அதை வளர்த்து விட்டார். அண்ணாமலை ஆதரவாளர்லாம் அதுங்க எங்க போனா ஆதரவாக தான் இருக்காங்க. அந்த அண்ணாமலை ஆதரவாளர் கொதிச்சு போயிருந்தாங்கன்னா அந்த ஓட்டு எப்படி பாஜக வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? நாம் தமிழருக்கு விஜய்க்கு தான் போகும். ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க. அண்ணாமலை வந்து நீங்க போடாதீங்கன்னு சொல்ல மாட்டார், பாஜக போடுன்னு சொல்லுவார். ஆனா அவங்களுக்கு தெரியும் அண்ணாமலையோட வலி, அதனால பாஜக போட மாட்டான். அண்ணாமலை ஆதரவாளர்கள் இந்த தடவை பாஜக வேட்பாளரை மண்ணக்காவ வைக்க போறாங்கன்னா மண்ணக்காவ வைக்க போறாங்க. நன்றி சார். நேயர்களே, உங்க கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒரு விவாதத்தில் திரு பிரகாஷ் சுவாமி அவர்களை நாம் நிச்சயமாக சந்திப்போம். சார் நன்றி, வணக்கம். நன்றி, ரொம்ப சந்தோஷம், உங்க சேனல்ல பேசுறது ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் நீங்க வந்து தகுந்த முறையில பதில் சொல்லி வந்து உங்களுடைய திறமையும் உங்களுடைய அனுபவத்தையும் நல்லாவே வெளிப்படுத்திட்டீங்க. நன்றி சார், மீண்டும் சந்திப்போம். நன்றி சார், நன்றி சார், நன்றி. நேயர்களே, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.